நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய ஆகணுமா? பிஸ்னஸை கரெக்டாக சூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் கோடீஸ்வர் ஆகணுமா? அப்படின்னா உங்க முதலீட்டு அணுகுமுறையை தாந்தோ பாணியில மாத்தணும். அது என்ன தாந்தோ? இது ஒரு குஜராத்தி வார்த்தை. இதோட பொருள் என்னன்னா செல்வத்தை உருவாக்கும் தொழில் முயற்சி. இதை பத்தி நாம த தாந்தோ இன்வெஸ்டர் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த புக்கோட ஆத்தர் மோனிஷ் பாப்ராய். இந்த தாந்தோ ஃபார்முலாவை அவர் எங்கிருந்து கண்டுபிடிச்சா தெரியுமா? ஒரு சாதாரண குஜராத்தி மோட்டல் ஓனர் ஃபேமிலி கிட்ட இருந்துதான். குஜராத்தோட நிலப்பரப்பளவு 1,96,000 கிலோமீட்டர். டோட்டல் பாப்புலேஷன் 60.4 மில்லியன். இதுல பட்டேல்ஸோட பாப்புலேஷன் 12 to 14% மட்டும்தான். 1980 இருந்து இப்ப வரைக்கும் இவங்க தான் மெயின் சோஷியல் எக்கனாமிக் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். அமெரிக்காவில் இந்தியர்கள் 1% தான். இதுல பட்டேல்ஸோட பாப்புலேஷன் கைப்பிடி அளவு தான் இருப்பாங்க. ஆனா அமெரிக்கால 50%க்கு மேல ஹோட்டலை வச்சிருக்கிறது இந்த குஜராத்திஸ் தான். அது மட்டும் இல்லைங்க, அங்க இருக்கிற அமெரிக்கன்ஸை விட அதிகமா சம்பாதிக்கிறதும் இந்த குஜராத்திஸ் தான். இவங்க ஆரம்பத்துல இருந்து பணக்காரங்களாமும் இல்ல, நிறைய நாடுகள் இந்த அளவுக்கு பரவியும் இல்ல. அப்புறம் எப்படி இவங்க இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆனாங்க? குஜராத்திஸ் எப்படி இவ்வளோ பணக்காரங்களா இருக்காங்க? அவங்களோட ஹிஸ்டரி என்னன்னு பார்த்துடலாமா? 1970s குஜராத்தி பட்டேல்ஸ் உகாண்டா நகரத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிசினஸும் நல்லா போயிட்டு இருந்தது. நிறைய சம்பாரிச்சு வெற்றியோட உச்சத்துல இருந்தாங்க. திடீர்னு உகாண்டால ஒருத்தர் வந்தார். இவங்களோட எல்லா சொத்துக்களையும் அபகரிச்சுட்டு ரீசன் கேட்டது, இவங்க எல்லாம் நம்ம நாட்டோட சொத்தை வெளியில கொண்டு போக பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால பட்டேல்ஸ் அவங்க சம்பாரிச்சதுல இருந்து கொஞ்சம் காசை எடுத்துக்கிட்டு நாட்டை விட்டே அமெரிக்கா போனாங்க. அப்ப அமெரிக்காக்கும் அரபுக்கும் பிரச்சனை போயிட்டு இருந்தது. சோ பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் செம்ம அதிகமா இருந்துச்சு. இதனால டிராவல் டூரிசம் இது எல்லாமே ரொம்ப கம்மியா இருந்தது. இதோட தாக்கம் டிராவல்ல மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள்ல அஃபெக்ட் பண்ணிட்டு இருந்தது. யூஎஸ்ஏல ஹைவே பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாத்தையுமே மோட்டல்னு சொல்லுவாங்க. டிராவல் கம்மியானதால இந்த மோட்டல் பிசினஸும் நல்லா ஆகிடுச்சு. இஎம்ஐ கூட கட்ட முடியாம ஓனர்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் இஎம்ஐ கட்டப்படாத மோட்டல்ஸை ஏலத்துல விட்டாங்க. அதே டைம்ல உகாண்டால இருந்து வந்த பட்டேல்ஸ்க்கு 2 ப்ராப்ளம் இருந்துச்சு. தங்க வீடு, சம்பாத்தியத்துக்கு வேலை, இந்த ரெண்டுமே இல்லாம இருந்தது. ஸோ மோட்டல்ஸை ஏலத்துக்கு வர விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சது. டூரிசம் டவுன் ஆகியிருந்த டைம்னால அமெரிக்கன்ஸே ஹோட்டலை வாங்க மறுத்தாங்க. அப்ப கவர்மெண்ட்டுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் வந்த விலைக்கு அந்த மோட்டலை விற்கிறது தான். அப்ப பட்டேல்ஸ் இதை நம்ப வாங்கினா என்ன பிரச்சனை இருந்தாலும் கொஞ்ச நாள்ல எல்லாமே பேக் டு நார்மல் ஆகத்தான போகுது அப்படின்னு நினைச்சு இந்த மோட்டலை கம்மியா வாங்குறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ்னு யோசிச்சாங்க. பட் பட்டேல்ஸ் இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஒரு 6 ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணாங்க. அது என்னன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், பை எக்ஸிஸ்டிங் பிசினஸ். குஜராத்திஸ் ஆல்ரெடி இருக்கிற சிம்பிளான பிசினஸ் தான் வாங்கணும்னு நினைச்சாங்க. ஏன்? எக்ஸிஸ்டிங் பிசினஸ்ல அவங்க போட வேண்டிய எஃபர்ட் அண்ட் டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே கஷ்டமான ஒண்ணு. அவ்வளோ கஷ்டப்பட்டும் அந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா போகுமான்னு கேட்டா அதுவும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஒவ்வொரு பிசினஸும் ஆவரேஜா ப்ராஃபிட்டபிளா மாற 3 to 4 வருஷம் ஆகும். பெரும்பாலான பிசினஸ் இந்த கேட்டகரிக்குள்ள தான் வரும். இவரு சொல்ற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி லாபகரமானதா மாற ரொம்ப டைம் ஆகும்னா அந்த மாதிரியான கம்பெனி கண்டிப்பா நல்ல கம்பெனினே சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. மக்களோட ஏதாவது ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ற கம்பெனியால மட்டும்தான் ப்ராஃபிட்டபிளா மாற முடியும். ஸோ நாம பண்ண வேண்டியது மற்ற எல்லா கம்பெனிஸையும் தவிர்த்துட்டு ப்ராஃபிட்டபிளான ஆர் அதை நோக்கி டிராவல் ஆயிட்டு இருக்கிற பிசினஸா பார்த்து வாங்கணும் ஆர் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். கம்பெனி வாங்குற அளவுக்கெல்லாம் என்கிட்ட பணம் இல்லைங்க, ஆனாலும் எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டா, ஷேர் மார்க்கெட்ல கம்பெனி ஷேர்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்கேயும் ஏனாதானோன்னு பேருக்கு ஒரு ஷேரை வாங்காம பப்ளிக் கம்பெனியான்னு பார்த்து குரோத்தில் கலந்துக்கிற அளவுக்கு அதிகப்படியான ஷேர்ஸை நீங்க வாங்கணும். பப்ளிக் கம்பெனிஸ் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அது பப்ளிக் செக்டரா மாறவே 5 to 8 வருஷம் ஆயிருக்கும். 5 to 8 வருஷம் ஆகிருக்கும். அதனால தான் ரெக்கமெண்ட் பண்றேன்னு ஆத்தர் சொல்றாரு. சரி, இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை, அப்படியே நான் இன்வெஸ்ட் பண்ணனாலும் நான் இன்வெஸ்ட் பண்ற கம்பெனி ஃபெயிலியர் ஆகிட்டா, நான் போட்ட காசு போயிட்டா என்ன பண்றது? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் செகண்ட் ரூல் யூஸ் ஆகுது. அதுதான் ஹெட்ஸ் ஐ வின், டெயில்ஸ் ஐ டோன்ட் லூஸ் டூ மச். அதாவது எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் கம்மி ரிஸ்க்ல அதிக லாபம் எடுக்கிறது தான் இவங்களோட குறிக்கோளே. இதுதான் இவங்களோட தாந்தோ ஸ்டைல். ஒரு நாள் நியூஸ் பேப்பர்ல $5,000 டவுன் பேமெண்ட்ல ஒரு ஹோட்டல் சேலுக்கு வர்றது தெரிஞ்சது. இது தெரிஞ்சதும் பணத்தை எப்படியோ கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணி அந்த மோட்டலையும் வாங்கிட்டாங்க. தென் குஜராத்திஸோட மூளை இன்னும் வேகமாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சது. காசை மிச்சப்படுத்த ஆல்ரெடி அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களை எல்லாம் வேலையை விட்டு அனுப்பிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே ஹோட்டலில் இருக்கிற
எல்லா வேலையுமே செஞ்சாங்க. அவங்க ஃபேமிலியோட நிம்மதியாக வேலை, ஒரு 3 ரூம் இருந்தால் போதும், எம்ப்ளாயீஸ்னு யாரும் இல்லை, ஸோ சேலரி தர தேவையும் இல்லை. இந்த பணம் எல்லாமே அவங்களுக்கு மீதி தானே. கொஞ்சம் கொஞ்சமாக சொசைட்டியில் லைஃப் நார்மலாக ஸ்டார்ட் ஆச்சு. எம்ப்ளாயீஸோட சேலரி ப்ராப்ளம் இல்லாததால் ரூம்ஸை கம்மி ரேட்டுக்கே கொடுத்தாங்க. இவங்க கொடுக்குற ரேட்டை விட கம்மியாக யாராலையும் கொடுக்க முடியல. ஸோ ரேட் கம்மிங்கிறதால நிறைய பிஸ்னஸ் வந்தது. ஒரு லாஸ் மேக்கிங் பிஸ்னஸை ப்ராஃபிட்டபுளாக மாற்ற 2 வருஷம் தான் அவங்களுக்கு தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் மொத்த லோனையும் திருப்பி கட்டிட்டாங்க. இந்த டெசிஷனை அவங்க ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறத ஆத்தர் இப்போ சொல்கிறாரு. இந்த ஹோட்டலை வாங்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான அவுட்கம் எல்லாம் வரும் அப்படின்னு ஒரு 3 டைப்பில் நான் யோசித்தேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பெஸ்ட் அவுட்கம், அதாவது இந்த ஹோட்டலில் நான் $50,000 வாங்குறேன், பிஸ்னஸ் நல்லா பிக்கப் ஆகிடுது, நான் பணக்காரரும் ஆகிடுறேன். இதுதான் அந்த பெஸ்ட் அவுட்கம். ரெண்டாவது, என்னால் பிஸ்னஸை ரன் பண்ண முடியல, பட் வேற யாருக்காச்சும் இதை லீஸ்க்கு கொடுத்து அந்த பணத்தை வச்சு என்னால் லைஃப்பை ரன் பண்ணிக்க முடியும். லீஸ் அமௌண்ட் கூட நான் போயிட்டு இருந்த வேலையிலேருந்து வர சம்பளத்தை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ இதுவும் ப்ராஃபிட் தான். மூணாவது, ஒஸ்ட் கேஸ், பிஸ்னஸ் சுத்தமாகவே ரன் ஆகாமல் இழுத்து மூடுற நிலைமையில இருக்கு. அப்போவுமே எனக்கு வெறும் $50,000 மட்டும்தான் லாஸ். அதை ஈஸியாக என்னால் சமாளிக்க முடியும். தன்னோட சமூகத்தில் இருக்கிற குஜராத்திஸ், சிந்திஸ், மார்வாடிஸ் இவங்க எல்லாருமே இந்த அப்ரோச்சை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. மூணாவது பாயிண்ட் என்னன்னா, ஃபோக்கஸ் ஆன் பையிங் சிம்பிள் பிஸ்னஸ் வித் ஸ்லோ சேஞ்ச். ரொம்ப ஸ்லோவாக சேஞ்ச் ஆகிற பிஸ்னஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாரு ஆத்தர். வாரன் பஃபட் ஒரு இன்டர்வியூவில் சொன்னாராம், இன்வெஸ்டர்ஸோட முக்கியமான எனிமியே மார்க்கெட்டும் மார்க்கெட்டில் நடக்கிற சேஞ்சஸும் தான் அப்படின்னு. ஏன்னா நாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு அவரோட போர்ட்ஃபோலியோவே பார்க்கலாம். இவரோட ஃபேவரட்டான கம்பெனி கோகோ கோலா. இந்த கம்பெனியோட 400 மில்லியன் ஷேர்ஸை இவர் வச்சிருக்காரு. இந்த கம்பெனியோட CEO ஜேம்ஸ் குவிஸி 2017 கம்பெனியை நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வச்சாரு. இதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. இதுக்கு அவருக்கு கிடைச்ச சம்பளம் எவ்வளவு தெரியுமா? $10 மில்லியன். அதே வருஷத்துல வாரன் பஃபட் ஷேர்ஸோட டிவிடெண்ட்ல மட்டுமே $592 மில்லியன் ஏர்ன் பண்ணாரு, எந்த வேலையும் செய்யாமலேயே. ஆத்தர் இந்த அப்ரோச்சை ஏன் சொல்றாரு? இந்த கொக்கோ கோலா 2017 முன்னாடியும் குடிச்சோம், இப்பவும் குடிச்சுட்டு தான் இருக்கோம், இதுக்கப்புறமும் கண்டிப்பா குடிப்போம். இந்த மாதிரி லாங் டேர்முக்கு இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவா தான் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகணும். அதனாலதான் இந்த அப்ரோச்சா நம்ம சொல்றோம் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. எக்ஸாம்பிளுக்கு FB, யாகு இதெல்லாமே எடுத்துக்கோங்களேன். 5 வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க் தான். எக்ஸாக்டா சொல்ல முடியாது. லாங் டேர்முக்கு எது இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டினை கேட்டு அந்த மாதிரி கம்பெனிஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஃபோர்த் பாயிண்ட், பை பிஸ்னஸ் வித் ஹெவி டிஸ்கவுண்ட். வாரன் பஃபட்டோட பாப்புலரான ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு. மக்கள் அதிக ஆசையில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல நுழையும் போது நீங்க பயப்படுங்க, மக்கள் மார்க்கெட் நிலவரத்தை பார்த்து பயப்படும் போது நீங்க அதிகமாக ஆசைப்படுங்க அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட்டை வச்சு இவர் சொல்லியிருக்காரு. ஆனா இது நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு, மக்கள் ஒரே விஷயத்தை ஆசைப்படும் போது அதோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனா பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். மக்கள் ஒரு பொருளை வாங்கலை அப்படின்னா அதோட டிமாண்ட் குறைஞ்சிரும், அதே போல பிரைஸும் கம்மி ஆயிடும். ரைட்டா? ஸோ அதோட டிமாண்டை பார்த்து நீங்க பிஸ்னஸை பை பண்ணணும். 5th ஒன், தாந்தோ ஆர்பிட்ரேஜ். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஜீன்ஸ் குஜராத்தில் 2500 கிடைக்குது அப்படின்னா அதை வாங்கி பாம்பேல 3500 விற்கிறாங்க. 2500 வாங்கி 3000 வேற இடத்துல விற்கிறது மூலமா $1000 ப்ராஃபிட் கிடைக்கும். பேசிக்கா ஒரு பொருளை ஹோல்சேலில் கம்மி ரேட்டுக்கு வாங்கி அதை வேற ஒரு இடத்துல காஸ்ட்லி பிளேஸில் விற்கும்போது லாபம் பார்க்க முடியும். இதைத்தான் ஆர்பிட்ரேஜ் அப்படிங்கிறாங்க. இந்த ஆர்பிட்ரேஜை குஜராத்திஸை விட யாராலையும் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு அவர் சம்பாதிக்கிறத சேவ் பண்ணி வைக்கிறாங்க. கம்மியாக ஒரு பொருளை வாங்கி டைம் பார்த்து ஹோல்ட் பண்ணி அதை அதிக விலைக்கு விற்று லாபம் பார்க்குறாங்க. இதுதான் அந்த ஆர்பிட்ரேஜ். 6th ஒன், பை பிஸ்னஸ் வித் டியூரபிள் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். எக்ஸாம்பிளுக்கு, ஆப்பிள் அண்ட் சாம்சங் கம்பெனியே எடுத்துக்கலாமே. ஓப்பனாக பார்க்கும்போது சாம்சங் ரொம்ப பழைய பெரிய கம்பெனியாக தெரிஞ்சாலும் ஆப்பிளுக்குன்னு நிறைய காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, சாம்சங்கோட மொபைலை யூஸ் பண்ணுறவங்க ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ண நினைக்கிறவங்க சாம்சங் மொபைலை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்களா? இல்லை, ஓப்போ, விவோ, கேலக்ஸின்னு இந்த மாதிரி மற்ற மொபைல்லையும் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. பட் iOS தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் ஆப்பிள் மட்டும்தான். இந்த ஒரு அட்வான்டேஜால் மட்டும்தான் ஆப்பிள் மார்க்கெட்டிங் க்ரோ ஆகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நாள் போக போக ஒரு கம்பெனியோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அதிகமாகிற கம்பெனி எது அப்படின்னு பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். நாம் பார்த்த இந்த 6 பாயிண்ட்ஸுமே தாந்தோ இன்வெஸ்டர் அப்படிங்கிற புக் இருந்து தான் பார்த்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எது இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.